நீ வேலைக்கு போற விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீயே வந்து அப்பா கிட்ட சொல்றியா? வா. என்ன கஸ்தூரி பாத்துக்கிட்டே இருக்க? மாப்பிளைக்கு காப்பி போட்டு கொண்டா. சரிங்க. அப்பா மெதுவா மெதுவா இருங்கப்பா. வாங்க மாப்பிள்ள. மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்க. இருக்கட்டும் மாமா. அப்பா வேலை 2 நாளா வேலைக்கு போறாராம். என்ன வேலை மாப்பிள்ள? லேத்து பட்டறைக்கு போறோம் மாமா. ஐயோ, அந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குமே மாப்பிள்ள. நான் படிச்ச படிப்புக்கு இந்த மாதிரி வேலை தான் மாமா செய்ய முடியும். பரவாயில்ல மாமா, அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. என் பொண்ணு சொன்னதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. அண்ணே, நீ இப்ப இருக்க மாதிரியே எப்பவும் இருக்கணும். அப்பா சொல்றாருன்னு அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு மறுபடியும் போயிடக்கூடாதுன்னு. நான் போக மாட்டேன் மீனா. இந்த விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். பிறந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப வசதியோடு வாழ்ந்தவர். இன்னைக்கு ஒரு லேத்து பற்றையில் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை மாமா. கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம்தான். சக்திக்காக நான் எதையும் செய்வேன். மாமா, சக்தி சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இனிமே என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். சக்தியை என் கூட வீட்டுக்கு அனுப்பி வைங்க மாமா. என்ன மாப்பிள்ள அப்படி கேட்குறீங்க? சக்தி உங்கள் பொண்டாட்டி. அவளை நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. சக்தி, உனக்கு என் கூட வர சம்மதமா? ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ரெண்டு பேரும் ஒரு குறையும் இல்லாம என்னைக்கும் பிரியாம சந்தோஷமா இருங்க.